ஒரு சம்மன் ஒட்டிட்டா ஒட்டின உடனே காவல்துறையினர் அங்கேருந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு சம்மன் ஒட்டியாச்சு அப்படிங்கிறதோட கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கிழிக்க வேண்டியது வீட்டுக்காரங்களோட பிரச்சனை. ஆனால் இதே உண்மையிலேயே சீமான் வீட்டில் நடந்தது என்ன? இதுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் பெரிய அளவில் அடுத்தடுத்து பகிர் தகவல்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அந்த காவல் ஆய்வாளர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரணம் அடைந்த ஒரு எஸ்ஐயோட பையன், இது வேற ஏதோ. அது மட்டும் இல்லாமல் அவர் சாதி பேரை சொல்லி திட்டினாரு, நீ அடாரா நாடாரா அப்படின்னு சொல்லி பேட்டாரு. இந்த மாதிரியான தகவல்கள் இது திமுகவோட மடைமாற்றும் வேலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயலட்சுமி எப்பெல்லாம் வெளியே வருதோ, எப்பெல்லாம் திமுகவுக்கு அவப்பெயர் வருதோ, அப்பெல்லாம் விஜயலட்சுமி நடிகர் விஜய் அவர்களோட மாநாடு அப்படிங்கிறது முதல் முறையா விஜய் அரசியல்ல தடுமாறி இருக்கார். உலக தமிழர்களுக்கு வணக்கம். சீமானவர்களோட வீட்டில் நடந்தது என்ன? நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களோட வீட்டில் காவல்துறையினர் ஒரு சம்மனை ஒட்டிட்டு போயிருக்காங்க. விஜயலட்சுமி வழக்கு தொடர்பாக தான் இந்த சம்மன் அப்படிங்கிறது ஒட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக 2-3 தடவை விசாரிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் அவர் ஆஜராகணும். சீமான் யாரோ தெரியாத ஒரு முகமா, இல்லை எங்கேயாவது அவர் தலைமறைவாகக்கூடியவரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இப்படி இருக்கிற சூழல்ல சீமான் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் கட்சி தொடர்பான விவகாரங்களுக்காக, கட்சி பணிக்காக போயிருக்காரு. அவரோட வீட்டில் காவல்துறையினர் சம்மன் அப்படிங்கிறத ஒட்டியிருக்காங்க. பொதுவாகவே சம்மன் ஒட்டுறாங்க அப்படின்னா வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னா சம்மனை ஒட்டிட்டு போயிடுவாங்க. அந்த சம்மனை ஒட்டினதுக்கு ஆதாரமாக அவங்க அந்த சம்மன் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துக்குவாங்க, புகைப்படம் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே சர்வசாதாரணமாக நடக்கிறது. சம்மனை ஒட்டுறதோட காவல்துறையோட வேலை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு சம்பந்தப்பட்ட அந்த வீட்டுக்காரர்கள் அந்த சம்மனை தொடர்ச்சியாக வச்சுருக்கணுமா அப்படின்லாம் கேட்டால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒட்டிட்டாங்க, ரைட்டு, அதில் என்ன தகவல்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதன் பிறகு அதை கிழிச்சு போட்டால் என்ன, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சம்மனுக்கு ஆஜராகணும், அவ்வளோதானே சட்டம். அதை எப்படி நீங்கள் கிழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களோட வீட்டுக்குள்ளே சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் காவலர்களோட உள்ளே போயிருக்காரு. போன உடனே சீமானவர்களோட வீட்டு காவலாளியை பிடிச்சி அடிக்கிறது, தள்ளுறது, அந்த வீடியோ காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சம்மனை கிழிக்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா சம்மன் ஒட்டுறதோட முடிஞ்சிருச்சு அவங்க வேலை. அந்த சம்மனுக்கு அவங்க பதில் சொல்ல போகிறாங்க, விளக்கம் கொடுக்க போகிறாங்க. இல்லை அதன் பிறகு நீங்கள் அவங்களுக்கு பிடி வாரண்ட்டை கோர்ட்டில் முறைப்படி வாங்கி நாங்கள் சம்மன் கொடுத்தோம், ஆஜராகலை, போகலைன்னு சொல்லிட்டு கைது நடவடிக்கை அப்படிங்கிறத எடுக்கலாம். எப்படா நீ சம்மனை கிழிக்கலாம் அப்படின்னு அடிக்கிறது, இது ஒரு ஜனநாயக விரோதமானது, சட்ட விரோதமானது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த காவலாளி காவல்துறையினரை அடிக்க பாஞ்சாரு, கையில் துப்பாக்கி வச்சுருந்தாரு, இப்படியெல்லாம் ஊடகங்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு உரிமம் இல்லாத துப்பாக்கி அப்படிங்கிறதெல்லாம் யாரும் வச்சுருக்க முடியாது. சம்மந்தப்பட்ட அந்த கை துப்பாக்கிக்கு உரிமம் இருக்கா அப்படிங்கிற எந்த விசாரணையுமே நம்ம ஊடகங்களுக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நியூஸை பரபரப்பாகணும். திமுகவோட அஜெண்டா, திமுக எப்பெல்லாம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி எதையாவது கிளப்பி விடணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு ரவுடியை வெட்டி கொண்டிருக்காங்க. மாஸ்க் போட்டு 2 பைக்கில் வந்தவர்கள் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை கொலை பண்ணியிருக்காங்க. இதை சாதாரண கொலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கொலை பண்ணி முடிச்சுட்டு அதை செலிப்ரேஷன் பண்ணி இன்ஸ்டாவில் வீடியோ போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. அப்போனா இந்த காவல்துறை மேலேயும் இந்த அரசாங்கத்து மேலேயும் ரவுடிகளுக்கும் பொறுக்கிகளுக்கும் கொலைகாரர்களுக்கும் கூலிப்படையினருக்கும் கொஞ்சம் கூட பயம் அப்படிங்கிறதே இல்லை. இந்த லட்சணத்தில் நாங்கள் சட்டம் ஒழுங்கு அப்படியே நேரடியாக கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாயால் வட சொல்லிட்டு இருக்கார். நீங்களே பார்க்கலாம் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு. ஒரு பெரிய சரித்திர பதிவேடு குற்றவாளி கொலை செய்யப்பட்டிருக்கான். அவனோட கொலைக்கு பழிதிக்கிறதுக்காக இன்னும் எத்தனை கொலைகள் நடக்குமோ தெரியல. அதை விசாரணை செஞ்சு சம்பந்தப்பட்டவர்களை பிடிச்சு அதில் நீங்கள் வேகத்தை காமிச்சிருக்கணும். அதுமாரி இந்த ஞானசேகருங்கிற பாலியல் குற்றவாளி கால் உடைக்கப்பட்டுச்சின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நல்லா பாருங்கள், அவன் கைது செய்யப்பட்டு 2 மாதம்தான் ஆகுது. கை உடைக்கப்பட்டிருந்தது, கால் உடைக்கப்பட்டிருந்தது, மாவு கட்டு போடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ காவல் நிலையத்தில் ஆஜராகிறாங்க. விசாரணை முடிச்சு கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு குடுகுடுன்னு ஓடுறான், போலீஸ் இழுத்துட்டு போகுது. என்ன காலை உடைச்சிங்க நீங்கள்?
சாதாரணமாக காலை உடைச்சிட்டோம் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் அவன் நல்லா நடமாடுறதுக்கு 6 மாதமாவது ஆகும். பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மூட்டுகளுக்கு அந்த பிளேட்லாம் வச்சு இவ்வளவு தெளிவான வைத்தியம் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டாலே அவன் நல்லா நடக்க 6 மாதம் ஆகும். அது மட்டும் இல்லை, எப்படி இருந்தாலும் அந்த உடைக்கப்பட்ட கால் அப்படிங்கிறது கொஞ்சம் தாங்கி தான் நடக்க முடியும். உடனேலாம் ரெக்கவர் ஆகவே ஆகாது. அப்படி இருக்கிறப்ப ஞானசேகரனுக்கு மாவு கட்டு அரசு வைத்தியம் அப்படிங்கிறதான் பார்க்கப்பட்டுச்சு. அது எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட பார்வைக்கு விட்டுருவோம். எப்படி குடுகுடுன்னு வர்றான்? அப்போ காலை உடைச்சது பொய் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குங்க. என்ன காலை உடைச்சிங்க நீங்கள்? இப்போ எப்படி ஓடுறான் அவன்? மக்கள்லாம் 2 மாதத்தில் மறந்துடுவாங்களா? அவன் பாருங்க, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா கூகுள் மேப்பை போட்டு தனி வீடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கான். அதாவது திமுகவுக்கே உண்டான விஞ்ஞான திருட்டு அப்படிங்கிறத ஞானசேகரன் செஞ்சுருக்கான். இந்த வழக்கிலலாம் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அதில் வேகத்தை முன்னெடுக்கப்படலை. இவ்வளோ பிரச்சனை நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. எதையுமே பார்க்கறது கிடையாது. அதையெல்லாம் விட்டுட்டு என்ன மக்கள் அப்பான்னு கூப்பிட்றாங்க, மாணவிகள் அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு வாயால் வடை சுட தெரியுது. அது மக்களால் ட்ரோல் செய்யப்பட்டு காரி துப்பப்பட்ட உடனே இப்போ மடை மாற்றணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த பெரியார் மேட்ரு முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்போ இதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அண்ணாமலையும் ஒன்றும் கண்டென்ட் கொடுக்கலையா? அதனால இப்போ சீமான் வீட்டு காவலாளி சாதாரண ஒரு சம்மன் ஓட்டின பஞ்சாயத்தை எவ்வளோ பெருசாக்குறாங்க பாருங்கள். இன்னும் 2 நாளைக்கு இதுதான் பேசு பொருளாக இருக்கும். ஆனால் இது மடை மாற்றுவதற்காக திமுக போட்ட ஒரு அக்மார்க் நாடகம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட காவலர், இது உண்மையா பொய்யா தெரியல, சப்ஜெக்ட் வெரிஃபைடு தான், நாம் தமிழரோட அந்த ஐடி விங் சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். சம்பந்தப்பட்ட அந்த காவலர் அவரோட தந்தை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவரும் ஒருத்தராக இறந்து போனார். அந்த வெடி குண்டு விபத்தில் அவர் இறந்து போனார். நாம் தமிழர் கட்சி இந்த சம்பந்தப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதால அவர் ரிவேஞ்சு கூட எடுத்துக்கலாங்கிற லெவலில் பேசிக்கிட்டு வராங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இல்லை அந்த காவலாளியை ஜாதி பேரை சொல்லி திட்டினாங்க அப்படின்லாம் ஒரு வாய்ஸோட வீடியோ வருது. அது ஒரிஜினல் வாய்ஸா இல்லை அது எடிட் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. அப்படிங்கிறதால அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் ஒரு கைது, ஒரு காவலாளியோட கைது எந்தெந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் இங்கே நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே மடைமாற்றம் செய்யப்படுது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக சம்மன் ஒட்டிட்டு வந்துட்டா அதோட வேலை முடிஞ்சு போச்சு. சட்ட நடவடிக்கை என்ன? சம்மனுக்கு ஆஜராகலையா, பிடி வாரண்ட் வாங்கலாம், போய் கைது செஞ்சு விசாரணை நடத்தலாம். இவ்வளவு ஆப்ஷன் இருக்கிறப்ப எப்படா சம்மனை கிழிக்கலாம் அப்படின்னு போய் அடிக்கிறது சட்டபூர்வமானதா அப்படின்னு கேட்டால் இல்லை 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 அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு சாதாரண சம்மன் ஓட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டல் டியூட்டின்னு காவல்துறையில் பார்ப்பாங்க. சாதாரண ஏஆர் போலீஸ் பார்ப்பாங்க. இல்லை அந்த ஸ்டேஷன்லேயே இருக்கக்கூடிய கடைநிலை காவலர்கள் தான் பார்ப்பாங்க. நேரடியாக இன்ஸ்பெக்டரே சம்பவ இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இது எப்படி அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஒரு சம்மன் ஒட்ட போகிறப்ப எப்படி பாலிமர் சேனல் அந்த இடத்துல இருக்காங்க. இதையெல்லாம் உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். இது அக்மார்க் ட்ராமா அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. இதில் காட்டக்கூடிய வேகத்தை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுல காட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, விஜய் அவர்களோட கட்சியின் ஆண்டு விழா நேற்று நடந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. முதன்முறையாக விஜய் அரசியல் களத்தில் சறுக்கி இருக்கார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு வியூக வகுப்பாளர், எத்தனை வியூக வகுப்பாளர் இருப்பா உங்கள் கட்சியில்? தலைவர்களை விட வியூக வகுப்பாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுது. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம், ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம், இப்போ பிரசாந்த் கிஷோர். இதில் ஆதவ அர்ஜுனா திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா பேசும்போது 45 சீட்டுக்காக நாங்கள் வரலை அப்படின்னா, அப்போ 45 சீட்டு யார்கிட்டயோ பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. யார்கிட்ட அப்படின்னா அவங்க திமுக கிட்டேயோ பிஜேபி கிட்டேயோ பேச போகிறதில்ல. அதிமுக கிட்ட 45 சீட்டு இவங்க எவ்வளோ கேட்டிருக்கலாம், அவங்க 45 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்தது. 40 சீட்டு பேசியிருக்காங்கங்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த எண்ணிக்கையில் 45ங்கிற அளவுக்கு மாறி இருக்கு. ஆனால் அது நாங்கள் 45க்காக வரலை, நாங்கள் ஆட்சி அமைக்க வந்திருக்கோம், எதிர்கட்சியாக உட்காரு. அப்போ யார் ஆளுங்கட்சியாக உட்காருவா? அப்போ ஆளும் தரப்புக்கு எதிரான வாக்கை பிரித்து எதிரணியில் யாரும் திரள விடாமல் பார்த்துக்கிட்டு இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக நீங்கள் செயல்பட போகிறீங்களா? திமுகவோட வெற்றிக்காக ஆதவ அர்ஜுன் திமுகவால் அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல்லா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இங்கே வலுவாக எழறதை தடுக்க முடியல. எது எப்படியோ விஜய் அவர்கள் ஆளும்
தரப்புக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் அவர் திமுகவோட பி டீமா மட்டும்தான் அவருக்கே தெரியாமல் களத்தில் செயல்பட முடியும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் நாம அதிமுக கூட தான் கூட்டணி அப்படிங்கிற மனநிலைக்கே வேலை அப்படிங்கிறதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதிமுகவுக்கு பெரிய அளவில் பாதிப்பா அப்படின்னு பார்த்தா இந்த கூட்டணி இப்போ ஜெல் ஆகும். ஏன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலை, பிஜேபிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது தான் இரு கட்சிகளோட கொள்கை அப்படிங்கிறதா இருக்கு. அந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி சேரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. அதை விட்டுட்டு நான் தனித்து தான் இயங்குவேன், தலைகீழாகத்தான் குதிப்பான் இந்த கோட்டை சாமி அப்படின்னா நிச்சயமா ஆதவ் அர்ஜுன் திமுகவால் அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல்லாக மட்டும்தான் இருக்க முடியும். மறுபக்கம் திமுகவோட ஆட்சி அப்படிங்கிறது தொடர்ந்து கேவலமான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. நாங்கள் அரசியலில் பிஹெச்டி முடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சேகர் பாபு சொல்கிறாரு. என்ன பிஹெச்டி முடிச்சிங்க? கனிமொழியை தூக்கி உள்ளே வச்சதுக்காக ஒன்றுமே இல்லாமல் ஆளே இல்லாத காங்கிரஸுக்கு 63 சீட்டை தூக்கி கொடுத்தீங்களே, அதான் நீங்கள் முடித்த பிஹெச்டியா? இல்லை ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் மாநில உரிமைகளை மத்திய அரசுக்கிட்ட அடகு வச்சிங்களே, அதான் நீங்கள் முடித்த பிஹெச்டியா? கச்சத்தீவை தாரை வார்த்தது எதுக்காக? சர்க்காரியா கமிஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கா? இது ஒரு பிஹெச்டி. இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் காவிரி நீர் விவகாரத்தில் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. காவிரி தீர்ப்பை, நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியே உங்களால் வர வைக்க முடியல, இதுதான் நீங்கள் முடித்த பிஹெச்டியா? இது எப்படியோ சொல்கிறேன் கேட்டுங்க. திமுக கேடு தரும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சியான அதிமுகவுக்கு தான் விழணும். மற்றவர்கள் 4-5 பிரிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சால் அந்த வாக்கு திமுகவுக்கு சாதகமாகக்கூடிய வாக்காக தான் இருக்கும். அப்படி ஒரு தப்பை செஞ்சிடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.